புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மீது அன்பு கொண்டு அவரோடு கடைசி வரை நெருக்கமாக இருந்தவர்கள் பலர். அவர்களில் சிலர் முதல் சந்திப்பின் போது அவரை சரியாக புரிந்து கொள்ளாமல் கருத்து மாறுபாடும் கசப்பும் கொண்டவர்கள். பின்னர் எம்ஜிஆருடன் பழகி அவரது நல்லெண்ணத்தையும் திறமையையும் புரிந்து கொண்ட பின் அவர் எம்ஜிஆரின் ஆள் என்று பிறர் குறிப்பிடும் அளவுக்கு அவருக்கு நெருக்கமாக மாறிய நிகழ்வுகள் பல உண்டு. முன்னணி நடிகராக எம்ஜிஆர் வளர்ந்து வந்த நிலையில் நடிப்பிசை புலவர் KR ராமசாமியை சந்திப்பதற்காக ஒரு ஸ்டுடியோவுக்கு சென்றார். அங்கே ஒரு படப்பிடிப்பில் KR ராமசாமி நடித்து கொண்டிருந்தார். அவர் நடிக்க வேண்டிய காட்சியில் நடித்துவிட்டு வரும் வரை ஸ்டுடியோவில் ஒரு அறையில் அவருக்காக எம்ஜிஆர் காத்திருந்தார். அப்போது அந்த அறையில் தூய கதராடையில் நெற்றியில் திருநீருடன் அமர்ந்திருந்த ஒருவரை பார்த்து, ஸ்டுடியோவில் நடிகர்களுக்கு பாடம் சொல்லிக் கொடுக்கிற ஆசிரியர் போலிருக்கிறது என்று எம்ஜிஆர் நினைத்தார். ஆனால் அவர் ஒரு இயக்குனர் என்று நண்பர் மூலம் அறிந்ததும் வியப்பில் ஆழ்ந்தார். புதுமுகங்களை டெஸ்ட் செய்யும் பணி அந்த இயக்குனருக்கு. அந்த சமயத்தில் அங்கு நடிப்பதற்காக வாய்ப்பு கேட்டு வந்த இளைஞர் ஒருவரை நடித்து காட்டச் சொன்னார் அந்த இயக்குனர். பின்பு கேலியும் கிண்டலுமாக பேசி தகவல் சொல்லி அனுப்புவாங்க என்று அந்த இளைஞரை அனுப்பிவிட்டார். KR ராமசாமிக்காக காத்திருந்த எம்ஜிஆர் நடப்பவற்றை கவனித்தபடி அறையில் அமர்ந்திருந்தார். அந்த இளைஞர் சென்ற பிறகு, கண்ணாடியில் மூஞ்சியை பார்க்காமலேயே நடிக்க வந்து விடுவார்கள், இவங்களையெல்லாம் டெஸ்ட் செய்ய வேண்டும் என்பது என் தலையெழுத்து என்று இயக்குனர் தனக்குத்தானே நொந்து கொண்டு பேசியதை கேட்ட எம்ஜிஆருக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. அவர் பலமாக சிரிப்பதை பார்த்து கொஞ்சம் கூட அடக்கமே இல்லையே என்று கோபப்பட்டார் அந்த இயக்குனர். எம்ஜிஆர் பதிலளிக்க யோசித்த போது அவரை சந்திக்க KR ராமசாமி வந்ததால் அவருடன் பேச போய்விட்டார் எம்ஜிஆர். முதல் சந்திப்பிலேயே அந்த இயக்குனருக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே நல்ல அபிப்பிராயம் ஏற்படவில்லை என்றாலும் காலம் அவர்களை ஒருங்கிணைத்தது. எம்ஜிஆர் நடித்த படத்தை இயக்கும் சூழல் அந்த இயக்குனருக்கே உருவானது. அந்த படம் சக்கரவர்த்தி திருமகள். அந்த இயக்குனர் தான் நீலகண்டன். ஆனால் இங்கும் வேறு வடிவில் மோதல் தொடர்ந்தது. எம்ஜிஆர் எப்போதுமே தான் நடிக்கும் படங்களின் காட்சி அமைப்புகள், கேமரா கோணங்கள், பாடல்கள், இசை உட்பட எல்லா அம்சங்களையும் சிறப்பாக அமைய வேண்டும் என்று நினைப்பவர். சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் ஆடவாங்க அண்ணாத்த அஞ்சாதீங்க அண்ணாத்த என்கிற ஒரு பாடல் உண்டு. அந்த பாடலில் எம்ஜிஆர் ஆட்டத்தில் தூள் கிளப்பி இருப்பார். அந்த பாடல் காட்சி படப்பிடிப்புக்கான செட்டில் நுழைந்த எம்ஜிஆர் பார்வையிட்டார். கேமரா வைக்கப்பட்டிருந்த ஆங்கிளையும் பார்த்தார். செட் ரொம்ப அருமையா இருக்கு, இந்த அழகு திரையில் தெரியணும்னா கேமராவை உயரமான இடத்தில் வைக்கணும், கேமரா ஆங்கிளை மாத்திட்டு என்னை கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு விறுவிறுவென மேக்கப் அறைக்குள் சென்று விட்டார். விஷயம் அறிந்த இயக்குனர் நீலகண்டன் கொதித்தார். படத்தின் டைரக்டர் நானா எம்ஜிஆரா? கேமரா ஆங்கிளை மாற்றி அதற்கு ஏற்றபடி லைட்டிங் செய்ய நேரமாகும், இப்போது இருக்கும்படியே படமாக்கலாம், எம்ஜிஆரை அழைத்து வா என உதவியாளரை விரட்டினார். அவர் போய் எம்ஜிஆரிடம் தயங்கியபடி விஷயத்தை சொன்னதும், காட்சி நல்லா வரணுமே என்கிற நல்லெண்ணத்தில் சொன்னேன், எவ்வளவு நேரமானாலும் பரவாயில்லை, விடிய விடிய இருந்து நடிச்சு கொடுத்துட்டு போறேன், அதோட காட்சி நல்லா வந்தா டைரக்டருக்கு தான் நல்ல பேரு, டைட்டில்ல கேமரா ஆங்கிள் எம்ஜிஆர் நான் போட போறாங்க, போய் சொல்லுங்க என்று உதவியாளரை எம்ஜிஆர் திருப்பி அனுப்பினார். இந்த முறை எம்ஜிஆரின் கருத்து இயக்குனர் நீலகண்டனை யோசிக்க வைத்தது. எம்ஜிஆரின் விருப்பப்படியே கேமரா ஆங்கிள் மாற்றப்பட்டு காட்சி படமாக்கப்பட்டது. எம்ஜிஆரும் தான் கூறியபடியே நேரமான போதும் காத்திருந்து நடித்து கொடுத்து விட்டு சென்றார். படத்தில் அந்த காட்சி சிறப்பாக வந்து பாராட்டும் கிடைத்தது. அதன் பிறகுதான் எம்ஜிஆரின் நுண்ணறிவையும் நல்லெண்ணத்தையும் புரிந்து கொண்டார் இயக்குனர் நீலகண்டன். பிறகென்ன, இருவருக்கும் நட்பு பலப்பட்டது. எம்ஜிஆரின் ஆஸ்தான இயக்குனர் என்று சொல்லும் வகையில் அவர் நடித்த அதிக படங்களை இயக்கியவர் என்கிற பெருமையை பெற்றார் நீலகண்டன். இதில் சக்கரவர்த்தி திருமகள் படம் வெளியானது 1957. அதன் பிறகு 4 வருடங்கள் கழித்து 1961 திருடாதே படத்தில் எம்ஜிஆரை வைத்து இயக்கினார். பின்னர் நல்லவன் வாழ்வான், கொடுத்து வைத்தவன் என 2 படங்களை இயக்கினார். மீண்டும் 1967 வரை கொஞ்சம் இடைவேளை. ஆனால் அதன் பின் நடந்ததுதான் ஹைலைட்டே. 1967 மீண்டும் காவல்காரன் படம் மூலம் எம்ஜிஆரை இயக்க தொடங்கிய நீலகண்டன் அடுத்த 1976 வெளியான நீதிக்கு தலைவணங்கு படம் வரை எம்ஜிஆர் படங்களை தவிர வேறு எந்த ஒரு நடிகரின் படங்களையும் இயக்கவில்லை. அந்த 9 வருடங்களில் தொடர்ந்து எம்ஜிஆரின் 13 படங்களை மட்டுமே இயக்கினார். எம்ஜிஆர் நடித்த 17 படங்களை இயக்கியுள்ள இவர்
எம்ஜிஆர் படங்களை அதிகம் இயக்கி அவரது ஆஸ்தான இயக்குனர் என்கிற பெயரையும் பெற்றார். எம்ஜிஆர் நீலகண்டன் கூட்டணியில் முதல் படம் வெளியான தேதியும் கடைசி படம் வெளியான தேதியும் 18 தான். துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு பின் எம்ஜிஆர் உடல் நலம் பெற்று காவல்காரன் படத்தின் படப்பிடிப்பில் கலந்து கொள்ள வந்தார். படத்தின் இயக்குனரான நீலகண்டன் அவருக்கு மாலை அணிவித்து மகிழ்ச்சி பொங்க வரவேற்றார். எம்ஜிஆர் வரும்போது சமயோசிதமாக அந்த படத்தில் இடம்பெற்ற பாடல் ஒன்றை ஒலிக்க நீலகண்டன் ஏற்பாடு செய்திருந்தார். தான் வந்தபோது ஒலித்த பாடலை கேட்ட எம்ஜிஆர் முகம் மலர அதை ரசித்தார். மறுபிறப்பு எடுத்து வந்த எம்ஜிஆரை வாழ்த்தும் வகையில் இருந்த அந்த சூப்பர் ஹிட் பாடல் நினைத்தேன் வந்தாய் 100 வயது கேட்டேன் தந்தாய் ஆசை மனது என்பதுதான். இத்தனைக்கும் நீலகண்டன், சிவாஜி நடித்த அம்பிகாபதி, கல்யாணம் பண்ணியும் பிரம்மச்சாரி, சபாஷ் மீனா என நடிகர் திலகம் சிவாஜி நடித்த படங்களையே ஆரம்பத்தில் இயக்கி வந்தார். ஆனால் சக்கரவர்த்தி திருமகள் படத்தில் எம்ஜிஆருக்கும் இவருக்கும் ஏற்பட்ட நட்பும் புரிதலும் இத்தனை படங்களில் இருவரையும் ஒன்றாக இணைந்து பணியாற்ற வைத்தன. இப்போது இயக்குனர் சிறுத்தை சிவா வேறு யாரையும் இயக்காமல் தொடர்ந்து அஜித்தை வைத்து மட்டுமே 10 வருடங்களில் 4 படங்களை இயக்கியதையும், வினோத் வேறு நபர்களின் படங்களை இயக்காமல் அஜித்தை வைத்தே தொடர்ந்து 3 படங்களை இயக்கியதையும் பெரிய அளவில் சாதனை போல பேசுபவர்கள் இப்படி 9 வருடங்கள் ஒரு இயக்குனர் ஒரே ஹீரோவின் படங்களை மட்டுமே தொடர்ந்து இயக்கியுள்ளார் என்பதை தெரிந்து கொண்டால் நிச்சயமாக ஆச்சரியத்தில் வாயை பிளக்கத்தான் செய்வார்கள்.